வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் லவங்கப்பட்டையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம் முன்னோர்கள் சமையலில் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது போல தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இந்த லவங்கப்பட்டை இருக்குங்க. பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய 26 மசாலா பொருட்களை கொண்டு ஆய்வு செய்யும் போது லவங்கப்பட்டையானது மிக சிறந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படுவதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பூண்டை காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக இந்த லவங்கப்பட்டை சொல்லப்படுதுங்க. இதில் அதிக சக்தி வாய்ந்த ஃபேலிஃபினால்கள், ஆக்சிஜனேற்றங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு ஏற்படக்கூடிய சேதங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்குங்க. வாரத்தில் ஒரு முறையாவது தேநீரில் அல்லது பட்டை தூள் சேர்த்த வெதுவெதுப்பான நீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியில் நமக்கு அதிகரிக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லவங்கப்பட்டி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மூளை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து நம்முடைய உணவுகளை லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்ளலாம். உடல் உறுப்புகள் இயங்குவதற்கும் தகவல்களை பரிமாறி உடனடியாக அந்த மூளை கட்டமைப்புகளுக்கு பிறப்பிக்கிறதுக்கும் மூளையினுடைய செயல்பாடும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்போ மூளை செல்கள் சேதமடையாமல் அது சிறப்பாக செயல்படுவதற்கு நரம்புகளில் நிறைவான புரோட்டீன், அந்த புரதங்கள் நமக்கு வேணும். ஸோ இந்த நரம்பு மண்டலங்களை தூண்டுவதால தான் மூளை செல்கள் சேதமடையாமல் நமக்கு பாதுகாக்கப்படும். இப்போ வயதானதுக்கு அப்புறம் வரக்கூடிய மறதி என்னும் சொல்லக்கூடிய அந்த அல்சைமர், பார்க்கின்சன் போன்ற நோய்கள், நரம்பியல் நோய்கள் இதெல்லாமே தடுக்கப்படுவதற்கெல்லாமே நம்ம இதுக்கெல்லாம் பாதுகாக்கணும். அப்போ லவங்கப்பட்டையானது மூளை செல்களை சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீண்டும் மீண்டும் மூளை செல்களை புதுப்பித்து வைக்க நம்ம ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். ஒரு ஃபாஸ்ட் லீடராக நம்ம திங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதனால் அந்த மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம், பார்க்கின்சன், அல்சைமர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. மறதி அப்படின்றது வயதானவர்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் அதை கட்டுப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் லவங்கப்பட்டையை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ லவங்கப்பட்டை எடுத்துக்கொண்டோம்னா மூளை செயல்பாடு சிறப்பாக இருக்கும். பற்களுக்கு நன்மை செய்யக்கூடியது லவங்கப்பட்டை. இதனால தான் இந்த லவங்கப்பட்டையிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டக்கூடிய நல்ல மூலக்கூறுகளை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பல் விளக்கக்கூடிய இந்த பற்பசைகள், பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ பற்கள், ஈறுகள் வலுவாக இருக்கிறதுக்கும் சுவாச புத்துணர்ச்சிக்கும் லவங்கப்பட்டை பயன்படுத்தப்படுதுங்க. பற்சொத்தை, பற்சிதைவு, ஈறுகள் இருக்கக்கூடிய வீக்கம், இரத்த கசிவு போன்றவை பற்களினுடைய பலவீனத்தால் வரக்கூடியது. அதோடு பாக்டீரியாக்கள் வாய்க்குள்ள தங்கி விடுவதாலும் வரக்கூடும். இப்போ லவங்கப்பட்டை பாக்டீரியாக்களை எதிர்க்கக்கூடிய பண்புகளை கொண்டு இருக்கு. இப்போ லவங்கப்பட்டை வச்சு நீங்கள் நீரை கொப்பளிச்சு வந்தீங்க அப்படின்னா அது வாய்க்கிருமிகளை அழிக்கிறதோட சிறந்த இயற்கை மவுத் வாஷ் ஆகும். ஒரு மவுத் பிரஷனராக உங்களுக்கு இருக்கும். புத்துணர்ச்சியான ஒரு சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். பெரும்பாலான பருப்பொடிகள்லையும் பேஸ்ட்டுகள்லையும் லவங்கப்பட்டையும் முக்கிய பொருளாக சேர்க்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. அதனால தான் நமக்கு இந்த நன்மைகளும் கிடைக்குது. இப்போ பற்கள், ஈறுகளில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, குறிப்பாக இந்த ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் தான் விடுபட்டு சுவாச புத்துணர்ச்சி பெற்றுக்கொண்டு உமிழ்நீரினுடைய தரத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்னாலுமே லவங்கப்பட்டையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோயாளிகள் லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இப்போ நீரிழிவு தீராத நோய் அப்படின்றதால உரிய மாத்திரைகள் எடுக்கிறதோடு உணவு வகைகளையும் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். அதாவது அவங்க குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். கடுமையான உணவு பழக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது தான் அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படும். சில சமயங்களில் நீரிழிவு கட்டுப்படுத்தப்படலை அப்படின்னா வேறு விதமான பாதிப்புகளை உண்டாக்கும். நிறைய சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும். கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும், நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. இந்த நீரிழிவு இருக்கிறவங்களாம் அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுக்கு குறையிறதுக்கு நீங்கள் நீரில் லவங்கப்பட்டையை சேர்த்து கொதிக்க வைத்து குடிச்சிட்டு வரலாம். இதனால் கட்டுப்படுத்தப்படாத சர்க்கரையினுடைய அளவு வேகமாக கட்டுப்பாடையும். லவங்கப்பட்டை கணையத்தினுடைய இன்சுலின் சுரப்பை எதிர்க்கக்கூடிய பண்புகளை குறைத்து இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கும். ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா தினமும் அரை டீஸ்பூன் அளவு லவங்கப்பட்டை தூள் சர்க்கரை குறைப்பில் பெருமளவு உங்களுக்கு உதவி பண்ணுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதுல லவங்கப்பட்டை சிறப்பாக பயன்படும். அதே நேரம் சர்க்கரை கட்டுக்குள்ள இருக்கிறவங்க அதிக அளவு லவங்கப்பட்டை எடுத்துக்கொண்டாங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு மிக வேகமாக குறைந்துடும். அதுவுமே அபாயகரமானது தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டைம் டீ, காஃபி குடிக்கும்போது அதில் லவங்கப்பட்டையை பயன்படுத்துறது மாதிரி அளவாக பயன்படுத்திக்கோங்க. அப்படி தான் உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கும். இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடியது லவங்கப்பட்டை. நம்முடைய உடலில் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு 2 வகைகள் இருக்குங்க. இப்போ லவங்கப்பட்டை உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூர் பண்ணிவிடும். ஸோ அதை அது நீக்கிவிடும். எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவு லவங்கப்பட்டை உங்களுக்கு குறைக்கும்.
ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, தினசரி நீங்கள் லவங்கப்பட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கப்படும், கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும். இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்படும் பொழுது இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு செல்ல ஆரம்பிக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான கடுமையான பக்க விளைவுகளும் இதயத்துக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். இந்த மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆரோக்கியமாக நம்ம இருக்க முடியும். ஸோ இந்த நன்மைகள்லாம் நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய லவங்கப்பட்டையை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.